ගරු රජීව් ජයචන්ද්‍රමූර්ති මන්ත්‍රතුමා ඔබතුමාට විනාඩි 4ක කාලයක් ලැබෙනවා. கௌரவ சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே, சபை ஒத்திவைப்பு பிரேரணையின் போது கௌரவ உறுப்பினர் ரவிகரனால் கொண்டு வரப்பட்ட இந்த தீர்மானம் தொடர்பாக என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் 60% கடற்கரை நிலப்பரப்பை கொண்ட பிரதேசமாகும். இலங்கையிலே நான் நினைக்கிறேன், குறிப்பாக 1980ஆம் ஆண்டு காலங்களிலே மீன் உற்பத்தி துறையிலே ஒரு பெரிய பங்கு வகித்த மாகாணமாக வடக்கு மாகாணம் மற்றும் யாழ்ப்பாண மாவட்டம் காணப்படுகின்றது. இலங்கையின் மீன் உற்பத்தியிலே 1/3 யாழ்ப்பாண மாவட்டம் குறிப்பாக இந்த துறையிலே பெற்றிருந்தது. ஆனால் அதன் காரணமாக அந்த காலத்திலே இலங்கை தேசியத்தினுடைய பொருளாதாரத்துக்கும் எங்களுடைய மீனவர்கள் பெரிய பங்களிப்பு வழங்கியிருந்தார்கள். 80ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே யாழ்ப்பாணத்திலிருந்து 100கணக்கான லொரிகளில் தெற்குக்கு மீன்களை ஏற்றிச் செல்லுகின்ற நிலைமை காணப்பட்டது. அதன் காரணமாக நாட்டினுடைய பொருளாதாரம் சிறப்பாக காணப்பட்டது. அந்த மக்களுடைய வாழ்வாதாரமும் மிகவும் சிறப்பாக காணப்பட்டது. ஆனால் நாட்டில் ஏற்பட்ட யுத்தம் மற்றும் இடப்பெயர்வு காரணமாக இந்த மீனவ தொழிலானது மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டு காணப்படுகின்றது. குறிப்பாக அவர்கள் இவ்வாறான பாதிப்புகள் இருந்தாலும் மீன்பிடித்துறையிலே அவர்கள் ஈடுபட்டு வந்தாலும் அவர்களுக்கு காணப்படுகின்ற சட்டவிரோத இந்த மீன்பிடித்துறை காரணமாக அவர்கள் நாளாந்தம் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருகின்றார்கள். சபைக்கு தலைமையாகின்ற உறுப்பினர் அவர்களே, இந்த எமது மீனவர்கள் தமது வாழ்வாதாரத்துக்கு மட்டுமல்லாது நாட்டு மக்களது ஊட்டச்சத்துக்கும் ஒரு பாரிய பங்களிப்பை வழங்குகின்றார்கள். அதாவது மிக உயர்ந்த புரதத்தை கொண்ட உணவாகவும் குறைந்த விலையிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உணவாகவும் இந்த மீன் உணவுகள் காணப்படுகின்றது. எனவே எங்களுடைய மக்கள், நான் வடக்கு கிழக்கிலே வாழ்கின்ற, குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே வாழ்கின்ற மீனவ மக்கள் இன்று கண்ணீரும் கம்பளையுமாக இருக்கின்றார்கள். சட்டவிரோத மீன்பிடி, எல்லை மீறிய கடற்தொழில் காரணமாக எங்களுடைய கடல் வளங்கள், கடற்பாறைகள் முற்றாக அழிக்கப்பட்டு இன்றைக்கு அந்த மீன் பிடி அந்த தொழிலானது முற்றாக அழிந்து போகக்கூடிய அந்த நிலைமை இன்று காணப்படுகின்றதன் காரணமாக நாங்கள் எல்லோரும் இந்த விடயத்திலே மிக கரிசனை செலுத்தி இந்த மக்களுடைய வாழ்வாரத்தை நாங்கள் மீட்டெடுக்க வேண்டிய தேவை எமது அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. எமது அரசாங்கமானது மக்கள் அரசாங்கம், மக்களுடைய தேவைகளை நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய அரசாங்கம். எனவே இந்த பிரச்சனை தொடர்பாக கடற்தொழில் அமைச்சு மற்றும் உரிய அதிகாரிகள் என்பன கரிசனை கொண்டு எல்லோரும் இணைந்து இந்த மீனவருடைய வாழ்வாதாரத்தையும் அவர்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகளை நாங்கள் உடனடியாக தீர்க்க வேண்டும் என்று நான் இந்த உயர் சபையிலே கேட்டுக்கொள்கின்றேன்.